ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். சைவ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் லாகிரி மகசாய் அப்படிங்கிற பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய மகன் தந்தையை பார்க்க வந்தவர். அவரும் நல்ல சாஸ்திரி வாத்தியாராக இருக்கிறவர். அதனால சமஸ்கிருதமும் நல்லா தெரியுது. அவர் வந்துட்டு அப்பா கிட்ட பல கேள்விகளை கேட்குறார். நம்ம கடைசி வகுப்பில் என்ன பார்த்துருந்தோம்னா, 3 குணங்களுக்கு ஏற்ப சாஸ்திரங்களும் இருக்கும். தமோ குணத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில புராணங்கள் இருக்குது. ரஜோகுணத்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில புராணங்கள், சத்துவகுணத்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி புராணங்கள், இப்படி 3ஆக பிரியுது. 3018 புராணங்கள் இருக்குது. இப்போது இந்த குணத்துக்கு தக்க அவங்கவுங்க யோகியதைக்கு தக்க புராணங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒருத்தர் கீழான நிலையில் இருக்கிறார், அவர் உயரணும் அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ தமோகுண சாஸ்திரம் தான் பிடிக்கும். அவன் கொஞ்சம் மேலே வரணும்னா ரஜோகுணத்துக்கு அந்த சாஸ்திரத்தை நோக்கி வரணும். அப்புறம் சாத்விக நிலைக்கு வரணும். இப்படி உயரணும்னா அவனுக்கு அந்தந்த சாஸ்திரம் தானே பிடிக்கும். அவன் எப்படி உயர்வான் அப்படின்னு சொல்லி தேவிதாஸ் கேட்டிருந்தார். அதுக்கு லாகிரி மகசாய் பதில் சொல்கிறாங்க. மக்கள் தங்களுடைய தகுதிக்கு தக்க வேற வேற நம்பிக்கை, வெவ்வேறு விதமான புரிதல் கொண்டு இருப்பாங்க. அதன்படி அந்தந்த குணத்துக்கு தக்க சாஸ்திரங்கள் இருக்கு. இதுல என்னன்னா, அவங்கவுங்க கடமையை செய்யற போது, சரிவர செய்யும் போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான ஞானம் சித்திக்கும். கடமைகளை ஒழுங்கா செய்யற போது பரோபகாரமா வாழணும், கடமைகளை ஒழுங்கா செய்யணும். அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு சாதுக்கள் தொடர்பு வரும்போது அவங்க இதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர முடியும். சாதுக்கள் தொடர்புல தான் மேற்கொண்டு உயர்றாங்க. தன்னுடைய தகுதி உயர்ந்ததாக இருந்தா தானாகவே ஒருத்தன் உயர்ந்த சாஸ்திரங்களை நம்பிக்கை கொள்வான், அப்படி உயர்நிலைக்கு வருவான் அப்படிங்கிறார். அவரவர் தங்களுடைய கடமைகளை முறையா செய்து வந்தாலே போதும், அவங்க பக்குவம் அடைவாங்க. அதற்கேற்ப படிப்படியா உயர் அதிகாரத்தை வளர்த்து கொள்ளும்படி சாஸ்திரங்களை எழுதி கொடுத்ததே இவங்க தான். பெரிய பெரிய ரிஷிகள், மகான்கள், சாதுக்கள் கொடுத்துருக்குறாங்க. மொத்த மங்களங்களுக்கும், ஒருத்தருடைய எல்லா மங்களங்களுக்கும் சாஸ்திர நம்பிக்கை தான் வேறு ரூட்டாக இருக்குது. அதுகளை ஏற்றுனவங்க என்றும் வீழ்ந்திராதபடி ஞானத்தை அப்படி வரிசையாக கோர்த்து வச்சிருக்கிறாங்க. இதில் பகவத்கீதை எல்லா சாஸ்திர விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது. மனுஷனுடைய நிலையை அளக்கிறதுக்கு அது ஒரு தெளிவான ஒரு அளவுகோலாக பகவத்கீதை இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ தேவிதாஸ் கேட்காங்க, நான் சின்ன வயசுலேருந்து சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறேன், ஆனாலும் அதில் இருக்கிற முக்கியத்துவத்தை இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ லாகிரி மகசாய் சொன்னாங்க, ஸ்ரீமத் பாகவதம் 11:8-10 உள்ள ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு தேனி பூக்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேகரிக்கிற மாதிரி ஒரு நல்ல அறிவாளி சாஸ்திரங்கள்ல இருந்து நன்மைகளை சேகரிப்பான். அப்படி எடுக்கப்பட்ட நன்மைகளின் அளவு கூட குறைய இருக்கலாம். ஆனால் இதுதான் அந்த பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். மகனே, நான் உன்னை இதுவரை நாத்திகனேன்னு தான் கூப்பிட்டுருக்கிறேன். அது என்னுடைய வழக்கம். இப்போ இனி அப்படி நான் பேச மாட்டேன். ஏன்னா சாஸ்திரம், இறை நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் தகுதிக்கு தக்கதான் வரும். அது தொடர்பாக குறை பேசி பிரயோஜனம் கிடையாது. தகுதிக்கு தக்க இருக்கிறவங்க அவங்க காலம் கனியும் போது, ஒரு குறிப்பிட்ட தகுதியில் இருக்கிறவன் காலம் கனியும் போது காய் எப்படி கனியுதோ அதே போல பக்குவமும் அவனுக்கு உண்டாகுது. நீ தர்க்கம் மற்றும் பலநோக்கு செயல் தொடர்பான சாஸ்திரங்கள்ல பண்டிதன், அது எனக்கு தெரியும். உன்னுடைய தகுதிக்கு தக்க உன் பேச்சு இருக்கும், அதுல தவறு இல்லை. அப்போ தேவிதாஸ் சொல்றாரு, இதுவரை வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு பண்டிதன் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்கள சமய வெறி பிடிச்சவங்க அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கிறேன். உங்களுடைய விளக்கங்கள்
என்னுடைய தவறான கருத்துக்களை வந்து போக்கிருச்சு. பார்க்கடலை கடைஞ்சு எடுத்த அமிர்தம் போன்றவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற உண்மை எனக்கு இப்போ தான் புரியுது. உங்களுடைய விளக்கமே நீங்கள் ஒரு பெரிய சாது, ஒரு பெரிய மகானோட இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்துது அப்படிங்கிறார். அப்போ லாகிரி மகசாய், நீ என்ன முட்டாள்னு சொன்னாலும் சரி, பண்டிதன் சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பக்கத்தில் என் குருநாதர் இருக்கிறாங்க. அந்த குடியில் தெய்வீக சாதனையாளர் அவர், சாஸ்திர கடல் அவர். அவர்கிட்ட கேட்டதை தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நீ மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனா அவர் பாதங்களை பணிஞ்சு கேளு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூட்டிட்டு உள்ள போய் அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்போ தன்னுடைய மகனையும் வந்து அவர் கூட வந்த ஒருத்தர் விஜயரத்னா அவங்களையும் கூட்டிட்டு போய் அந்த பாபாஜி இருந்த குடிலுக்குள்ள கூட்டிட்டு கொண்டு போய் விடுறார். அங்க அறிமுகம் செய்ததும் அமர வச்சுட்டு இவர் வெளியே வந்துடுறார். லாகிரி மகசாய் அங்க வைஷ்ணவதாஸ் பாபாஜி கிட்ட இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. இவர் வெளியே வந்தவர் நாம ஜபத்துல மூழ்கிறார். அப்போ வைஷ்ணவதாஸ் வந்து கேட்குறாங்க தேவிதாஸ்ட, நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் தேவிதாஸ் சொல்றார், நியாய சாஸ்திரத்தில் முக்தி பாதம் வரைக்கும் படித்தேன், சித்தாந்த குஸ்மாஞ்சரி அதையும் படிச்சிருக்கிறேன், ஸ்மிருதிகள் எல்லாமே ஏறக்குறைய படிச்சிருக்கிறேன். வைஷ்ணவதாஸ், பரவாயில்ல, ரொம்ப படிச்சிருக்க, அனுபவத்தில் ஆன்ம லாபம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறார். அப்போ தேவிதாஸ், இதய தூய்மையோட முயற்சியோட ஒருத்தர் வந்து முக்தியை நோக்கி செயல்படணும் அப்படிங்கிற கருத்துக்கு ஏற்ப நான் என் கடமைகளை சரிவர செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ வைஷ்ணவதாஸ் சொல்றார், நானும் இதே போல தான், நீ படித்ததுகள்லாம் படிச்சுட்டு முக்தி அதாவது மோட்சத்தில் ஆசை வச்சிருந்தேன். அப்படி தேவி கேட்குறார், இப்போ அந்த ஆசை இல்லையா, போயிருச்சா அப்படின்னு கேட்குறார். வைஷ்ணவதாஸ் சொல்றார், முக்தியின் அர்த்தம் என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறார். அப்போ தேவிதாஸ், நியாய சாஸ்திரங்கள் படி பிரம்மம் ஜீவன் இந்த ரெண்டும் ஒன்றுலேருந்து ஒன்று வேறுபட்டு இருக்கு. ஆனால் துயரங்களுக்கு முடிவு பற்றி தெளிவாக அறிஞ்சிக்க முடியலை. வேதாந்தத்தின்படி பார்த்தா முக்தி அப்படிங்கிறது பிரம்மத்தை அடைகிறது, அதாவது ஜீவன் பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது அப்படின்னு தான் அர்த்தம் கொடுக்குது. அது எனக்கு இப்படி தான் புரியுதுன்னு சொல்கிறார். அப்போ வைஷ்ணவதா சொல்கிறார், நான் சங்கரருடைய வேதாந்த பாசிய விளக்க உரைய கடந்த 15 வருஷமாக படித்தேன். அத்வைத பள்ளியில் சந்நியாசம் பெற்றேன் காசியில் வச்சு. அவங்களுடைய கூற்றுப்படி வேதங்களின் 4 மகா வாக்கிய நிலையில் நிறைய வாழ்ந்து அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒருத்தர் இதன் மூலமாக கடைத்தர நினைப்பது அப்படிங்கிறது நாய்வாலை பிடிச்சி கடலை கடந்து போக முயற்சிக்கிற மாதிரின்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால அந்த பாதைகளை எல்லாம் நான் வந்து மூடிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ தேவிதாஸ், அது வந்து உபயோகமற்றதுன்னு எப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்குறார். இப்போ வைஷ்ணவதாஸ் சொல்றார், முறையான ஆன்மீக சாதனைகளில் உன்னத அனுபவங்கள் உண்டாகுது, அதை வந்து வார்த்தைகளில் சொல்றது ரொம்ப கஷ்டம், அடுத்தவங்களுக்கு அது நடைமுறையில் உதவவும் செய்யாது. அனுபவிச்சு அறிகிறத அனுபவிக்காத ஒருத்தர்கிட்ட எப்படி பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். வைஷ்ணவதாச ஒரு கற்றுணர்ந்த பண்டிதர் அப்படின்னு சொல்லி தேவிதாஸ் புரிஞ்சுக்கிட்டார். அவர்கிட்ட மேற்கொண்டு ஏதாவது கற்றுக்கலாம், அதுக்கு அவர் கருணை காட்டணும் இப்படியும் அவர் நினைக்கிறார். தேவிதாஸ், நான் உங்ககிட்ட வேதாந்த கற்றுக்க தகுதி உள்ளவனா இருக்கிறேனா அப்படின்னு கேட்குறார். அப்போ வைஷ்ணவதாஸ் சொல்றார், உனக்கு சமஸ்கிருத ஞானம் ஏற்கனவே இருக்கு, தகுந்த குரு ஒருத்தர் கீழே நீ தாராளமாக வேதாந்தம் படிக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ தேவிதாஸ் சொல்றார், ஐயா நீங்களே என் மேலே கருணை காட்டுங்க, உங்கள் பாதங்களில் நான் சரண் புக விரும்புகிறேன், உங்ககிட்டே நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார்.
அப்போ வைஷ்ணவதாஸ் சொல்கிறாங்க, என்னுடைய நிலைமை வந்து என்னன்னா, இங்கே இருக்கிற அடியார்கள் பக்தர்களுக்கு நான் தொண்டனாக தான் இருக்கிறேன். இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே அருளாட்சி பண்ணக்கூடிய என் குருதேவர் பரமஹம்ச பாபாஜி மகாராஜ் எனக்கு கருணை காட்டியிருக்கிறார். அவர் தான் எனக்கு வந்து அரிநாமங்கள் கொடுத்தவர், நாமஜபம் செய்ய தூண்டுதல் கொடுத்தவர். எனக்கு மற்ற விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி நீ கற்றுக்கணும்னு சொல்கிறிய, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்ல எனக்கு அப்படி ஒன்றும் நேரம் ஒதுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஜெகத்குரு ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் அவங்க வந்து பொதுவாக வைஷ்ணவர்கள் வேதாந்த பாசியத்தை, சங்கருடைய வேதாந்த பாசியத்தை படிக்கவோ கேட்கவோ வேண்டாம், அவசியம் இல்லைன்னு ஆணையிட்டு இருக்கிறார். அதனால நான் படிக்கிறதும் கிடையாது, கற்பிக்கிறதும் கிடையாது. ஆனாலும் மனித குலத்தையே மீட்க வந்த சைத்தன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு பல உண்மை விளக்கங்களை அவரே சொல்லி சர்வபௌமா அப்படிங்கிற பக்தர்கிட்ட பேசியிருக்கிறார். அதன் கைப்பிரதிகள் கூட பல வைஷ்ணவர்கள்ட்ட இருக்குது. நீ படிக்க தயார் அப்படின்னா அதன் ஒரு பிரதியை முதல்ல பெற முயற்சி செய், உனக்கு நான் அதன் மூலமாக உதவி செய்ய முடியும். கவி கர்ணபூர்கிட்ட அந்த பிரதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவிதாஸ் சரி நான் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் வாலிப தேச பக்தர், அப்போ தேவிதாஸ் சொல்றார், நான் முயற்சிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய வேதாந்தி, தயவு செய்து உண்மையை சொல்லுங்க. வேதாந்தத்துக்கு வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய விளக்கு வரைய படிக்கிறதுனால வேதாந்தத்துடைய உண்மை பொருளை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு தேவிதாஸ் கேட்குறார். அப்போ வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, ஆதிசங்கருடைய சங்கர பாட்சியத்தை முழுமையாக நான் படிச்சிருக்கிறேன், அதுக்கான விரிவுரையும் நான் செய்திருக்கிறேன். அதே போல ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ பாஷ்யத்தையும் முழுமையாக கத்திருக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லணும், இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியரால் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய விஷயமான கருத்துக்கள், அதாவது மகாபிரபுவை அருளி அதை வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்கிறாங்களே, இது வந்து ஒரு பெரிய இணையற்ற வரம். சைத்தன்ய பகவான் நேரடியாக தரப்பட்டது. அதில் வந்து பிரிவினை பாகுபாடு கிடையவே கிடையாது. உபனிஷத்துடைய சாரம் அதில் வந்து முழுக்க முழுக்க பரவி கிடக்கிறது. அவருடைய உபதேசங்களை தொகுத்தா கூட அத்தனை உண்மைகளும் அதில் வந்துடும். பகவானே தந்தது அப்படிங்கிறதுனால அதில் குறுக்க யாரும் வாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இப்படி வைஷ்ணவதாஸ் சொல்கிறாங்க. உண்மையிலே கற்றறிந்தோர் சபையில் மகாபிரபு அருளிய விளக்கத்துக்கு தகுந்த மரியாதை என்னைக்கும் உண்டு. இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட தேவிதாஸ் இதயம் மகிழ்ந்து வைஷ்ணவதாஸ்ட விழுந்து வணங்குறார். தன்னுடைய தந்தை லாகிரி மகசாய் இந்த குடிகளுக்கு இப்போ திரும்பி வரார். அவருடைய தந்தை பாபாஜியோடைய பேசினதை பற்றி இவர் எதுவும் அவர்கிட்ட சொல்லிக்கலை. அடுத்து லாகிரி மகசாய் சொல்கிறார், நீ இன்னைக்கு அதிக அளவு அறிஞ்சு இருக்கிற, நிறைய விஷயங்கள் உனக்கு இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. குறிக்கோள் அடைய இனி உன்னால முயற்சி பண்ணி தான் ஆகணும். குறிக்கோளை அடைய இனி நீ முயற்சிக்கணும். அவர்கிட்ட போயிட்டு பூரண உண்மை பற்றி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க அந்த குருநாதர்கிட்ட அப்படின்னு சொல்றார். அப்போ தேவிதாஸ் சொல்றார்,
அப்பா நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டான். ஒரு முறையாவது நீங்கள் வீட்டுக்கு வாங்கலாம், வந்தீங்கன்னா உங்கள் திருவடி பட்டா அது மூலமாக ஒரு பொருத்தமான சூழல் அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ லாகிரி சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்ட. நான் ஒரு பெரிய வயசுடைய திருப்பாதங்களை அடைக்கலமாக்கி இருக்கேன், அதையும் நீ பார்த்த தானே. இனி எதுவும் செய்கிறதுக்கு இல்லை, நான் எங்கேயும் போகிற யோசனையிலும் இல்லை. நீங்கள் உண்மையான வைஷ்ணவ பக்தர்களாக மாறிட்டீங்கன்னா அப்போ நான் வர்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவிதாஸ் சொல்கிறார், நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் இப்போ லாகிரி மகாசாய் சொல்கிறாங்க, வைஷ்ணவதாஸ் பாபாஜியுடைய பாதங்களை நான் அடைக்கலமாயிட்டேன், இனி எங்கேயும் போகிற யோசனை கிடையாது. நீங்களாம் உண்மையான வைஷ்ணவர்களாக பக்தர்களாக மாறிட்டீங்கன்னா அப்போ நான் வர்றதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ தேவிதாஸ் சொல்கிறார், ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் நித்தியமாக எல்லா பூஜையும் செய்கிறோம், பஜனை பண்ணுறோம், வைஷ்ணவ சேவை செய்கிறோம், ஹரிநாமம் சொல்கிறோம். நாங்கள்லாம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு உங்களுக்கு படலையா அப்படின்னு கேட்குறார். அப்போ லாகிரி சொல்கிறார், அதெல்லாம் தோற்றத்துக்கு வைஷ்ணவம் போல தெரியுது, உண்மை நோக்கில் பார்த்தா அது அவைஷ்ணவம், உண்மையான வைஷ்ணவம் கிடையாது. அப்போது இவர் கேட்குறார், உண்மையான வைஷ்ணவனாக எப்படி ஆகிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு லாகிரி மகாசாய் சொல்கிறாங்க, நைமித்திக தர்மமான விதிக்கப்பட்ட கடமைகளை மட்டும் செய்தபடி ஆசைகளை வளர்த்தபடி செய்கிற செயல்கள் நித்திய தர்மம் கிடையாது. அதாவது நைமித்திக தர்மம், உண்மையான வைஷ்ணவனை ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்றார், நைமித்திக தர்மமான விதிக்கப்பட்ட கடமைகளை மட்டுமே செய்தபடி ஆசைகளை வளர்த்தபடி செய்கிற செயல்கள் நித்திய தர்மம்னு சொல்லப்படாது. சுய நோக்கம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் பக்தியை யார் பயிற்சி பண்ணுறானோ அவன் தான் உண்மையான வைஷ்ணவன் அப்படிங்கிறார். அப்போ தேவிதாஸ், எனக்கு இப்போ புரியுது, வைஷ்ணவ தர்மங்களான சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், தாசியம், பாதசேவனம், பூஜனம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த நவவித பக்தி கூட ஜடம் கலந்து தான் செய்யப்படுது.
சேவை இருக்கலாம். சேவை. தெரியல, அவர் வந்து பெரிய கீழே இல்லாம போகணும். இந்த ட்ரெஸ்ஸு நகைகள்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம். வேலைகள் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. இந்த பாத்திரங்கள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு நீட்டாக அடுக்கி வச்சா கொஞ்சம் இடம் மிச்சமாகும். கஷ்டமா ஈரமாக இருக்கும். அப்படி ஏதாவது சொல்லணும். அந்த அதெல்லாம் தேவை இல்லைல்ல. கீழே சாப்பிட்றதெல்லாம் கூட அங்கே வச்சிருக்கோம். ஏதாவது சொல்லுங்க. அது முரளிக்கு தான் தெரியும். இந்த மேலே உள்ளதை நீட்டாக அடுக்கலாம், எடுத்துட்டு ஸ்டூலில் ஏறி ஒழுங்காக அடுக்கி வைக்கலாம். சரி பாருங்க. இப்போ லாகிரி மகசாய், நான் வைஷ்ணவருடைய பாதங்களில் அடைக்கலமாயிட்டேன். இனி எங்கேயும் போறதில்ல. நீங்க உண்மையான வைஷ்ணவ பக்தர்களா மாறிட்டா நான் வர்றதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவிதாஸ், அப்பா ஏன் அப்படி நினைக்கிங்க? நாங்க நிறைய நித்திய கடமைகள்லாம் நிறைய செய்கிறோம். தினமும் பாகவதம் படிக்கிறோம், நாம ஜபம் பண்ணுறோம், நாமங்கள்லாம் சொல்கிறோம், வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறோம். அப்போ நாங்கள் எல்லாம் வைஷ்ணவர் இல்லைன்னா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ லாகிரி சொல்கிறார், இது வந்து வைஷ்ணவம் போல தெரியுது, உண்மை நோக்கில் அது வைஷ்ணவம் கிடையாதுங்கிறார். அப்போ தேவிதாஸ், உண்மையான வைஷ்ணவன் ஆகிறது எப்படின்னு கேட்டார். லாகிரி சொன்னார், நைமித்திக தர்மமான விதிக்கப்பட்ட கடமைகளை மட்டும் செய்தபடி ஆசைகளை வளர்த்தபடி செய்யும் செயல்கள் நித்திய தர்மமாக வராது. சுய நோக்கம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் பக்தியை யார் ஒருத்தர் பயிர் செய்கிறாரோ அவர் தான் உண்மையான வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவிதாஸ், எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். வைஷ்ணவ தர்மங்களான சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், பாத சேவனம், தாசியம், பூஜனம், சகிஜனம் அதாவது நட்பு, ஆத்ம நிவேதனம், இந்த நவவித பக்தி கூட ஜட கலப்பு இல்லாமலாம் இருக்கு, ஜடம் கலந்து தானே பண்றாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நவவித பக்திகள் நமது ஜட புலன்களை கொண்டு தான் நாம் வந்து கர்மா அப்படிங்கிற செயலை செய்கிறோம். அது ஜட மிஸ்ர கர்மா தானே. எப்படி நீங்கள் வந்து நித்திய கர்மா பற்றி பேசுகிறீங்க? நித்திய கர்மா அப்படின்னு சொன்னால் நித்திய கர்மாவோ நித்திய தர்மாவோ, அதாவது ஜடத்தை வச்சு தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னு தேவிதாஸ் வந்து கேட்குறாரு. அப்போ லாகிரி மகசாய் சொல்றார், நீ கேட்குற இதே விஷயத்த நானே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆச்சுது அப்படிங்கிறார். இதை நீ தயவு செய்து முறையாக புரிஞ்சுக்கலாம், அதுக்கு நான் விவரமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி நாம் நாளைக்கு பார்க்கலாம்.